திண்டுக்கல்லேருந்து ஒரு பாக்ஸ் ஒன்று வந்திருக்குங்க. இந்த பாக்ஸை நம்ம பிரித்து பார்ப்போம். இந்த பாக்ஸு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, கடமுடான்னு ஆடுது. எதுக்குன்னு தெரியல. இந்த பாக்ஸை நம்ம பிரித்து பார்ப்போம் இப்போ. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்துலேருந்து இந்த பாக்ஸை அனுப்பி விட்டுருக்காங்க. நம்ம அதை கழட்டி பார்ப்போம். பாக்ஸை பிரித்தாச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் 2 ட்ரிக்கரும் இருக்காங்க. 2 எடுத்துருவோம் வெளியே. பாக்ஸுக்குள்ளே நிறையா கேப் இருக்குது. இது உடையிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் மேலும் கீழுமே துணி அல்லது தெர்மாக்கோல் வச்சு பேக் பண்ணி அனுப்புங்க. நாங்கள் அதை ரிட்டர்ன் அனுப்பிச்சி விட்ருவோம். பாக்ஸு சரியாகவே பண்ணலை அவங்க வந்து பேக்கிங்கு. இந்த மாதிரியான பேக்கிங்லாம் பண்ணக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்ரு கொஞ்சம் உடஞ்சி போயிருக்கு மேலே. இது கைப்பிடி உடஞ்சிருக்கு. சரி, இதை கஸ்டமர்கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, மோட்ரு உடையாம தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அப்போ இது வந்து பார்சலில் வரும்போது உடஞ்சி போயிருக்கு. நீங்கள் பேக்கிங் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கரெக்டாக பண்ணுங்கள். மேலேயும் கீழேயும் தெர்மாக்கோல் வச்சு பண்ணிடுங்க. இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க பழைய துணியை உள்ளே அள்ளி வச்சு நல்லா பேக் பண்ணி உள்ளே தூக்கி வச்சு அமுச்சு விட்ருங்க. இப்போ நம்ம வந்து மோட்டரை எடுத்து நம்ம ரெடி பண்ண முயற்சி பண்ணலாம். 2 மோட்டரில் 1 மோட்டர் ஊற வச்சாச்சு, 1 மோட்டர் நம்ம ரெடி பண்ணுவோம். நமக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஆட்களே இல்லை. அது மட்டும் இல்லை, நேரமும் இல்லாத ஒரே காரணத்துக்காக வேண்டி இந்த பம்பை கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம ரெடி பண்ணோம். பம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா மாய்ச்சல் இருந்தது. அது ஒரு குழப்பு தன்மையோடு இருந்தது. இது அலுமினியம் பாடிங்கிறதுனால உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஒரு சோப்பு தண்ணியை வச்சு உறிஞ்சி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, சோப்பு தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கொழன்னு இருந்தது. அதை எடுத்து வெளியே பார்த்தோம்னா ஒரு வழுவழுன்னு இருந்துச்சு. அது கட்டாயமாக சோப்பு தண்ணியை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சோப்பு தண்ணிலாம் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரெஷ் வாட்டர் தான் வச்சு யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இந்த பம்பை எல்லாத்தையுமே எடுத்து அடித்து க்ளீன் பண்ணிடலாம். அதை க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே என்ன ஸ்பேர் போயிருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏற்கனவே இந்த பம்பை வந்து அவங்க கழட்டி பார்த்ததா அவங்க சொல்லியிருந்தாங்க. தயவுசெய்து யாருமே பம்பை கழட்டாதீங்க. எல்லா வீடியோவிலையும் நான் அதான் சொல்லிகிட்ருக்கேன். பம்பு வேறு, மோட்ரு வேறு. அதாவது தண்ணி உரிகிற மோட்ரு வேறு, இந்த மாதிரி ஹை ப்ரெஷர் வாஷருடைய பம்பு வேறு. எல்லாருமே சாதாரணமாக இதையும் அதையும் ஒன்றா ஈக்குவல் பண்ணி நினச்சிக்கிட்டு நீங்கள் கழட்டி பார்க்குறீங்க. அது மிகப்பெரிய ப்ராப்ளத்தை கொடுத்துருது. இந்த பம்பை நம்ம ரெடி பண்ணுறது போது எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால அதை ரெடி பண்ண முடியாத சூழலும் ஏற்பட்டுருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பம்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னோம்னா, உள்ளுக்குள்ளே வந்து வால்வு போயிடுச்சுங்க. அந்த வால்வு எல்லாத்தையுமே நம்ம மாற்றிட்டு பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்துகிட்டு நம்ம எல்லாத்தையும் ஒரு வாட்டர் வாஷை போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி மாட்டிடலாம் எல்லாத்தையுமே. இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நைட்டு 1:30 மணி ஆகிடுச்சு. சரி, கஸ்டமருடைய வேண்டுதலுக்காக வேண்டி கட்டாயமாக அவங்க நான் என்னுடைய பம்பை வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம கடைசியில் வீடியோ போடணும். ஆனால் வீடியோ அந்த பம்பை ரெடி பண்ணும்போது எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாத சூழல் ஆகிப்போச்சு. இப்போ நம்ம என்னென்னா, இந்த பம்பு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதை மாட்டியாச்சு. நம்ம செக் பண்ணலாம். ஓகேப்பா, சரி, பிச்சுக்கிட்டு அடிக்குது பம்பு. இப்போ ரொம்ப அருமையாக இருக்குது. அதோடைய ஃபோர்ஸும் நல்ல எஃபெக்ட் நல்லாயிருக்கு. யாருமே நீங்கள் வந்து கழட்டி பார்க்காதீங்க. கழட்டி பார்க்கறதுனால தான் பம்பு ப்ராப்ளம் இன்னும் அதிகமாக ஆகிடுது. அதனால் யாரும் கழட்டி பார்க்காதீங்க. பக்காவாக இருக்குது. அது தரையில் அடித்து பார்த்தோம்னா அது தண்ணியை நல்லா கிளியர் பண்ணிடுது. ஒரு ஈரப்பசம் மட்டும் இருக்குது தண்ணி இல்லாமல். இது சில விஷன் பக்காவாக இருக்குது பாருங்கள். சும்மா அப்படியே சும்மா புகை பறக்குது. இது வந்து நம்ம ட்ரிக்கரில் அடித்து பார்த்துட்டு பக்காவாக இருக்குது. இப்போ அவங்க ட்ரிக்கரை அடித்து பார்க்கலாம். அவங்க ட்ரிக்கரில் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு அவங்க இந்த ட்ரிக்கரு. இது வந்து ரொம்ப லேட்டாக க்ளோஸ் ஆகுது. அதாவது இந்த பிஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே பிளாக் ஆகிடுச்சு. அதனால் என்ன ஆகுதுன்னா ரொம்ப லேட்டாக க்ளோஸ் ஆகுது. இந்த மாதிரியான ட்ரிக்கரையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரியான பம்புக்கு அப்படி பயன்படுத்திட்டிங்கன்னா அதுக்கு பம்பில் இருக்கக்கூடிய வால்வு வெடிச்சிரும். அப்புறம் நீங்கள்
கன்னை அழுத்தாமலே ஓரமாக வச்சிட்டிங்கன்னா டர்ன்னு சவுண்டு அதுவே ஆன் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால் இந்த மாதிரியான பம்புகளை நம்ம பயன்படுத்துகிறத தவிர்த்திடணும். இப்போது இது நம்மளுடைய கன்று, இது அவங்களுடைய கன்று. 2 கன்னில் ஒரு கன்று நல்லாயிருக்கு, இன்னொரு கன்று வந்து ப்ராப்ளமாக இருக்குது. அந்த கன்னை தூக்கி விசில் அடித்தாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஓரம் தள்ளியாச்சு. நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இது பார்த்திங்களா, உடனே சடனாக நிற்கிது. இந்த மாதிரி நிற்கணும் பம்பு. அவ்வளோதாங்க, பக்கா வேலையை முடிச்சாச்சு, பம்பையும் ஓரம் கட்டியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சன்கூல் தமிழ் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சன்கூல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு அந்த பெல் பட்டனையும் ஆன்லேயே வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எடிட்டிங் கூட நைட்டில் ஏர்லி மார்னிங் தான் நான் பண்ணினேன். ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அல்லா கூற சவுண்டெல்லாம் கேட்கும், இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். அல்லாவும் ஒரு கடவுள் தானே. மீண்டும் இது போன்று வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது ஒரு நன்றி, வணக்கம்.